ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான ஊழியருக்கும் விசுவாசிகளுக்கும் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். இப்போ கூட நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, நமக்கு இன்னைக்கு ஜெபம் நமக்கு தேவையா அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய நேரங்களில் நமக்கு என்னன்னா எல்லா காரியங்களுக்கும் நேரம் இருக்கும், ஆனால் ஜெபத்துக்கு மட்டும் எவ்வளோனாக்கா குறுகிய நாட்கள் வச்சுருக்கோம். குறுகிய நேரம், கொஞ்ச நேரம், 5 நிமிஷம் 10 நிமிஷம். ஒரு சிலர் 1 ஹவர்லாம் ஜெபம் பண்ணுறாங்க, சந்தோஷம். ஆனால் அப்படி நம்ம குறுகிட்டே வந்துட்டுருக்குறோம். ஜெபத்தில் என்ன செய்யணும்? பெருகணும். ஆண்டவர் சொல்கிறாரு, சொல்கிறாரு நம்ம சிறுகணும், ஆண்டவர் பெருகணும். அப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்ம ஜெப ஜீவியத்தில் கம்மியாக இருக்கிறோம். அதனால் அந்த ஜெபத்தை இன்றைக்கி தட்டி எழுப்பத்தான் இந்த கால வேளையில் கூட 1 ராஜாக்கள் 18:1 நம்ம வாசிக்க போகிறோம். நம்ம ஜெபத்தில் எப்படி நடக்கணும், என்ன செய்யணுன்றத தேவன் நமக்கு பேச போகிறார். யாராவது ஒருவர் வாசிப்போமா? 1 ராஜாக்கள் 18:1. அநேக நாள் சென்று 1 ராஜாக்கள் 18:1. அநேக நாள் சென்று வாசிங்க. 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். முதலாவது பார்த்தோன்னா அப்படியே கண்களை மூடுவோம். ஒரு நிமிஷம் கூட ஏசப்பா இந்த வேலையில் கூட கத்தாவே என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ராஜா. ஒரு விஷயம் நீங்கள் பேசுங்க. என்னால் ஒன்றுமே முடியாது தகப்பனே, என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படணும். நான் ஒன்றுக்கு உதவாதவளையா, என்னை தரை மட்டும் தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்குற ராஜா. என்ன நீங்கள் பயன்படுத்தணும், என்ன நீங்கள் பிரயோஜனப்படுத்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் என்ன ஆளுகை செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் கரம் கூட இந்த வழி நடத்தட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனோல் நல்ல பிதாவே, ஆமென். இங்கே பார்த்தா ஆகாப் கிட்ட போய் உன்னை என்ன செய்ய காண்பேன்னு சொல்கிறாரு. நிறைய நேரங்களில் நம்ம என்னன்னா, நம்மளுக்கு உலகத்தானோட நம்ம என்ன வைக்கிறதில்ல, ஒரு இதுவும் இல்லை. அவங்க அப்படி இருக்கிறவங்க இப்படி இருக்கிறவங்கன்னு சொல்லி நம்ம நிறைய நேரங்களில் அவங்களுக்கு ஒரு தனி காலங்கள் வச்சுட்டு அவங்கள ஒதுக்கியே நம்ம வச்சுட்ருக்குறோம். நிறைய நேரங்களில் அவங்கள நம்ம என்ன செய்யறதில்ல. அவங்க கிட்ட போய் நான் தான் தேவனுடைய பிள்ளைன்னு நீ காண்பின்னு சொல்கிறார் ஆண்டவர். காண்பிச்சா அந்த இடங்கள்ல என்னவா இருக்குன்னா, மிகவும் பஞ்சம் உண்டாயிருக்குது. நிறைய நாட்கள் மழை வரல, மழை வராத நாட்கள்ல என்னவா இருக்கு? பஞ்சம் உண்டாயிருக்கு. இப்போ நமக்கு நிறைய மழை பெய்யுது தானே, அந்த மழைனால நம்மளுக்கு என்ன செய்கிறோம்? பஞ்சம் இல்லாத நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுட்ருக்கோம். நம்ம என்ன சொல்கிறோம்? நிறைய மழை எனக்கு இப்போ வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம. ஆனால் அந்த நாட்களில் பஞ்சம் இல்லாத, வறட்சி, குடிக்க தண்ணி இல்லாத நிலையில் என்ன செய்கிறாங்க? பஞ்சத்தால் ஜனங்கள் சாப்பிட கூட வழி இல்லாத இருக்காங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் எலியாவை சொல்கிறாரு, நீ போய் அவனுக்கு என்ன செய்ய காண்பின்னு சொல்லியிருக்கிறாரு. அவன் அப்படியே போய் என்ன செய்கிறான்? தன்னை அறிமுகப்படுத்தி கொள்கிறான். அடுத்ததாக நம்ம இங்கே பார்த்தோம்னாக்கா 18:2 எடுத்து வாசிச்சு பாருங்க. பஞ்ச காலம் அந்த இடத்துல உண்டாயிருப்பதை தேவன் சொல்றாரு. வாசிங்க யாராவது ஒருவர். ஆகாப்புக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோவெனில் சமாரியாவிலே கொடிதா இருந்தது. பஞ்சம் அந்த இடத்துல என்னவா இருந்துச்சு? கொடிதான் இருந்துச்சாமா. நம்ம சின்னதுலலாம் நம்மளுடைய அப்பா அம்மா காலத்துல என்ன இருந்துச்சு? பஞ்சம் இருந்துச்சு. நிறைய நேரங்கள்ல அரிசி கிடைக்காத நிலைமைகள் எல்லாம் இருந்துச்சு. அரிசி இல்லை, பருப்பு கிடைக்கும், ஆனால் அரிசி கிடைக்காத நிலைமைகள். வாரத்தில் ஒரு முறை தான் 1 கிலோ அரிசி தருவாங்களாம். அந்த அரிசியை வாங்கி பிள்ளைங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்களாம். மற்ற நாட்கள்லாம் கிழங்கு அவிச்சு கொடுத்துருக்காங்க, அவரை அவிச்சு கொடுத்துருக்குறாங்க. இப்படி ஒன்று ஒன்றா கொடுத்து பிள்ளைகளை காப்பாற்றி வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட பஞ்ச காலத்தில் தான் இந்த நாட்கள்லையும் அந்த நாட்கள்லேயும் அந்த பஞ்ச காலம் இருந்திருக்குது. அந்த பஞ்ச காலத்தில் ஆண்டவர் என்ன செய்தாருன்னு நம்ம கீழே பார்ப்போமா? அதற்கு பின்பா 18:3 வாசிங்க யாராவது ஒருவர். ஆனபடியால் ஆகாப் அரமனை விசாரிப்புக்காரனாகிய உபதியாவை அனுப்பித்தான். உபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாய் இருந்தான். எப்படி இருந்தாரு? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்க. முதலாவது நமக்கு என்ன இருந்துச்சு? அறிமுகப்படுத்த சொன்னார் ஆண்டவர். போய் அறிமுகப்படுத்திட்டு வா, இவங்க கிட்ட போய் உன் முகத்தை காட்டிட்டு வான்னு சொன்னார். 2வதா பார்த்தா என்ன இருந்துச்சு? பஞ்சம் உண்டாயிருந்துச்சு. 3வது பார்த்தா என்ன இருக்குது? அறிமுகப்படுத்த சொல்லியிருக்காரு நம்மளை. நம்ம என்ன செய்யணும்? பயந்து தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் பயந்து இருக்கணும். ஏதோ ஏனாதானோன்ற நிலைமை நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. சபைன்னா நம்மளுக்கு எப்படி? ஆண்டவருடைய சரீரம் தான் சபை.
அந்த சரிகிறதுக்குள்ளே நம்ம வரும்போது நமக்குள்ளே என்ன வரணும்? பயம் வரணும். 10:25க்கே உள்ளே வந்து தன்னை தயார்படுத்தி கொண்டு நான் பரிசுத்தவான்னு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. நம்மளை என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்பாக கடந்து வந்து என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். இன்றைக்கி நம்ம எத்தனை மணிக்கு வந்தோன்னு பார்த்தா 10:30க்கு 10:45க்கு 11 மணி 11:05. நான் டைம் பார்த்துட்டே இருந்தேன். ஒவ்வொரு நிமிஷமும் நான் டைம் பார்த்துட்டே இருந்தேன். 11:05 வரைக்கும் நம்ம வரும். நம்மளை தேவன் என்ன செய்வார்? ஆண்டவர் வந்து உங்களுக்காக காத்திருக்கணுமா? நீங்கள் வந்து ஆண்டவருக்காக காத்திருக்கணுமா? உலகத்தில் ஒரு காரியம் நடக்குதுன்னா அவங்க எவ்வளோ ஆயத்தப்பட்டு 8 நாளைக்கு முன்பாக எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்துகிறான். ஒயிட் வாஷ் பண்ணுறான், ஃபஸ்ட்லேருந்து ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி போடுறான், பீரோவில் உள்ள துணியெல்லாம் அலசி போட்டு வீட்டை பரிசுத்தப்படுத்தி. ஒன்றுமே இல்லாதவனுக்கு நம்மளுக்கு தேவாதி தேவன் அண்ட சராசரங்களை படைத்து உங்களையும் என்னையும் படைத்த தெய்வத்துக்கு நாம் எப்படியெல்லாம் பயப்படணும்னா, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ல போகிற காரியம் ஒன்று பார்த்தோன்னா 18:21 ஒருத்தர் வாசிப்போமா? அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதித்திரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. இங்கே பார்த்தா எலியா சொல்கிறான், உங்களுக்கு நிறைய நாட்களில் என்ன இல்லை, பஞ்சம் உண்டாயிருக்குது. ஒன்று பாகால் தெய்வமா இல்லை இயேசு சுவாமி தான் உண்மையான தெய்வமா? இது 2ல் காம்ப்ரமைஸ் நம்மளுக்கு தெரிஞ்சாகணும் தானே. நிறைய நாட்களில் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பேர் இங்கே இருக்கோம், நிறைய பேர் வெளியில் இருக்காங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு என்ன தெரியல, ஒரு ஞானம் இல்லாத நிலைமையில் உண்மை உள்ள தேவன் யார் என்பதை கண்டு கொள்ளாத, அறிந்து கொள்ளாத, புரிந்து கொள்ளாத இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உண்மையான தேவன் யாருன்னு சொல்லலாம்னு சொல்லி எலியா என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லும்போது 450 பேர் பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. பூசாரிகள் எல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க? 450 பேர். இங்கே யார் நிற்கிறான்? எலியாவும். எல்லாருக்குள்ள என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. அவனுங்கெல்லாம் என்ன சொல்கிறானுங்க? பாகாலின் தீர்க்கதரிசியெல்லாம், நாங்கள் இன்னைக்கு தான் உண்மை உள்ளவங்கன்னு ஆண்டவருக்கு இன்னைக்கு நாங்கள் காண்பிக்க போகிறோம் இந்த உலகத்துக்குன்னு சொல்கிறாங்க. ராஜா உடனே கட்டளையிடுறாரு, சரி யாரு உண்மை உள்ள தெய்வன் என்பதை நம்ம என்ன செய்யலாம், கண்டு கொள்ளலாம்னு சொல்லிட்டு ராஜா உடனே கட்டளையிட்டோன்னு ஒரு பெரிய இப்போ ஒரு கிரவுண்டு போல் ஒரு இடத்துக்கு கடந்து போகிறாங்க. அந்த இடத்துல கடந்து போய் என்ன செய்கிறாங்க? முதலாவது எலியா சொல்கிறாரு, நீங்கள் தான் நிறைய கூட்டமாக இருக்கிறீங்க, அந்த நிறைய பேராக இருக்கிற இடத்துல நீங்கள் போய் முதலாவது உங்கள் சாமியை கும்பிடுங்க, உங்கள் சாமி வரணும் இந்த இடத்துக்குன்றாங்க. எப்படி சாமி வர சொன்னாங்க? எப்படி சொன்னாங்க? பத்தியா, நம்ம எவ்வளோ பைபிள் குறைவாக படிச்சிருக்கிறோன்னு. என்ன சொல்கிறாங்க? ஒரு காளையை கொண்டு வாங்க, அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு பலிபீடம் கட்டுங்க, அந்த பலிபீடத்து மேலே அந்த காளையை துண்டு துண்டாக வெட்டி வைங்க. நீங்கள் நெருப்பு பற்ற வைக்கக்கூடாது, நெருப்பு பற்ற வைக்காத வானத்திலிருந்து அக்கினி இறங்கணும். அந்த அக்கினி யாருக்கு இறங்குதோ, எலியா நான் இறக்குறேன்னா இல்லை அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் இறக்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கேட்டோன்னு அது போலயே அவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? 450 பேர். அந்த 450 பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ஒன்று இப்போ நம்ம நிறைய நேரங்களில் பார்த்தோன்னா அவங்க என்ன செய்வாங்க? சாம்பிராணி போட்டு உடுக்கடிச்சு கற்பூரம் பற்ற வச்சு இது எல்லா காரியத்தையும் செய்து என்ன செய்கிறாங்க? அவங்க அதே மாதிரி ஒரு பலிபீடத்தை கட்டினாங்க. காளையை 2 காளை கொடுத்தாங்க. அதில் ஒரு காளையை வெட்டி சந்தா அந்த வெட்டி அந்த பலிபீடத்து மேலே வச்சுட்டான், விறகு அடிக்கிட்டான். அவன் சாமியை கூப்பிட்டே இருக்கான், உண்மையான தேவனே வா, அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டே இருக்கான். எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஆயிடுச்சு, லஞ்ச வரை ஆயிடுச்சு. என்ன செஞ்சுருப்பாங்க? சோர்ந்து போயிருப்பாங்க. ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் நிற்கிறாங்க. அந்த திரள் கூட்ட ஜனங்கள் மத்தியில் என்ன செய்கிறாங்க? சோர்ந்து போயிட்டாங்க. உடனே எலியா சொல்கிறாரு, உங்கள் சாமி தூங்கிட்டு இருக்கிறாரா பாரு, ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்ருக்காரா பாரு, அலுவலகத்தில் இருக்காரா பாரு. என்னன்னு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? உடம்பெல்லாம் கீறி குத்தி என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க. இப்போ நமக்கு நிறைய நேரங்களில் தெரியும் தானே, நீங்கள் இப்போ டிவிலெலாம் பார்க்குறாங்க, என்ன செய்கிறாங்க? பறந்துட்டு போயிட்டுருக்காங்க. என்ன செஞ்சு அந்த முதுகில் ஒரு கொக்கி போட்டு இப்படி பறக்கிற மாதிரி போயிட்டுருக்காங்க, வாய்க்குள்ளே குத்திக்கிறாங்க, எத்தனையோ காரியங்களை செய்கிறாங்க. அதுபோல் அந்த இடத்துல அந்த நாட்கள்லேயே என்ன செஞ்சுருக்காங்க. உடனே எலியா என்ன செய்கிறாரு? மதிய நேரம் ஆனோன்னு உங்கள் டைம் என்ன செஞ்சிச்சு, முடிஞ்சிருச்சின்னு சொல்லி எலியா என்ன செய்கிறாரு? உடனே எழும்பி வராரு. எழும்பி வந்து அது போலயே அவரும் ஒரு பலிபீடம் கட்டுறாரு. எத்தனை கற்கள் எடுத்தாருன்னா 12 கற்கள் எடுத்தார். 12 கல் எடுத்து ஒரு பலிபீடம் கட்டினார். 12னா நம்மளுடைய கோத்திரங்கள், 12 கோத்திரங்களுக்காக 12 கற்களை எடுத்து வைக்கிறாரு. 12 கற்களை எடுத்து வச்சு அது மேலே விறகை எடுக்கிறாரு. அது மேலே அதே மாதிரி காளையை துண்டு துண்டாக வெட்டி வைக்கிறாரு.
உடனே சொல்கிறாரு, அங்கே அவர் கூட இருக்க ஆட்களுக்கிட்ட 12 குடம் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க. 4 குடம் தண்ணி கொண்டு வந்து ஊற்றுனாங்க. மறுபடியும் 4 குடம் ஊற்ற சொன்னார், ஊற்றுனாங்க. அடுத்தது 4 குடம் ஊற்ற சொன்னாங்க. எவ்வளோ ஆயிடுச்சு? 12 குடம் ஆயிடுச்சு. முன்னாங்க 12 குடம் ஆயிடுச்சு. அந்த 12 குடம் தண்ணி ஊற்றணும்னு சொல்கிறாரு. இந்த பலிபீடத்தை சுற்றி 2 படி பிடிக்கிற விதை உள்ளே போகிற மாதிரி ஒரு காவாய் எடுங்கன்னு சொல்கிறாரு. என்ன செய்கிறாரு? 4 பக்கமும் பலிபீடத்தை சுற்றி ஒரு 2 படி விதை பிடிக்கணும்னா எவ்வளோ பெருசாக இருக்கும், இவ்வளோ ஆழமாக எடுக்கணும். அந்த காவாயை எடுக்க சொல்கிறாரு. உடனே அவங்க என்ன செய்கிறாங்க? அந்த காவாயை எடுத்துட்டு ஒரு சிலரெல்லாம் அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? ஏளனமாக சிரிக்கிறாங்க. இந்த காவாயை எடுத்து தண்ணி ஊற்றி இந்த தண்ணி ஊற்றினா விறகு எரியுமா? ஆனால் இன்னைக்கு நமக்கு எரிஞ்சிச்சு. எப்படி எரிஞ்சிச்சு? அடுப்பு வெளியே சூப்பராக எரிஞ்சிச்சு. அது போல் அந்த இடத்துல எலியாவுக்கு செய்த அற்புதம் எங்களுக்கும் என்ன செய்கிறாரு? வாரம் வாரம் ஆண்டவர் செய்கிறாரு. உடனே என்ன செஞ்சுட்டாங்க? பலிபீடத்துக்கு ஊற்றினோன்னு, பலிபீடத்து மேலே தண்ணியை 12 குடம் ஊற்றினோன்னு எலியா முழங்கால் படிட்டு சொல்கிறாரு, முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே என்னை கேட்டறலும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஆச்சு? அக்கினி பரலோகத்திலேருந்து இறங்கி வந்து எல்லாவற்றையும் என்ன செஞ்சுது? பச்சித்து போட்டது. அந்த தண்ணியெல்லாம் என்ன செஞ்சிச்சு? நக்கி போட்டதுன்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவ்வளோ கடினமான காரியத்தை சொன்னோன்னு இவனுங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? அந்த இடத்துல திணறாங்க. ஃபஸ்ட்டே ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டிருந்துச்சு. என்னன்னா, உங்களுடைய 450 பேரையும் நான் என்ன செய்வேன்? இங்கே வந்து அக்கினி இறங்கிடுச்சுன்னா நான் உங்களெல்லாம் என்ன செய்வேன்? வெட்டி போடுவேன்னு சொன்னாங்க இல்லை எலியா. அது போல என்ன செஞ்சாங்க? அந்த இடத்துல இவனுங்கெல்லாம் திணறானுங்க. ஆனால் அக்கினி வந்து இறங்கி எல்லாவற்றையும் என்ன செஞ்சிச்சு? நக்கி போட்டது. பரிசுத்த அக்கினி பரலோகத்திலேருந்து இறங்கி வந்துச்சு. அந்த அக்கினியை பார்த்த உடனே எல்லா ஜனங்களும் என்ன செஞ்சிட்டாங்க? யாரோட சேர்ந்து வந்துட்டாங்க? எலியாவோட. என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஃபஸ்ட்டே உண்மை உள்ள தேவன் யார் என்பதை என்ன செய்யணும்? நம்ம கண்டு கொள்ளணும்னு சொல்லி பார்த்தோம். அதுபோல் அக்கினி இறங்கணும்னு ஒரு கூட்ட ஜனங்க எலியா பின்னாடி நிற்கிறாங்க. அந்த இடத்துல தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஜனமா அநேகர் வந்தாங்க. இது எதனால் நடந்தது? ஜெபத்தால். எலியாவுடைய ஜெபத்தால் நடந்தது. அப்போ நீங்களும் நானும் நம்ம குடும்பங்களில் பார்த்தோன்னா எத்தனையோ பிரச்சனை மத்தியில், எத்தனையோ வேதனை மத்தியில் இருக்கும். நமக்கு உபவாசிக்க நேரம் இல்லை. எல்லா நாட்களும் எல்லா இடங்களுக்கும் போகிறோம். கல்யாணத்துக்கு போகிறோம், சாவுக்கு போகிறோம், நம்ம தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போகிறோம், காது குத்துக்கு போகிறோம், வளைக்காப்புக்கு போகிறோம், எல்லா காரியத்துக்கு போகிறோம். ஆனால் நம்மளால் என்ன இல்லை? உபவாசித்து ஜெபிக்க முடியல. நம்ம வீட்டில் இருக்க பிரச்சனைக்கு நமக்காக சபையார் கொஞ்சம் பாரப்படணும்னா நம்மளும் வந்து பாரப்படணும். பாஸ்ட் ஃபேமிலி மட்டும் இல்லை, ப்ரேயர் டீம் மட்டும் ஜோம் பண்ணணும்னா முடியாது. என்ன செய்யணும்? நம்மளும் இறங்கி இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நம்ம வீட்டில் எல்லாருக்கும் பாடு இருக்குது. அந்த பாடுகளுக்காக நம்ம சபைக்குள்ளே வந்து சபையில் தேவனை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு அளவில்லாத அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்வார். எலியாவுக்கு செய்த அற்புதத்தை இந்த வேலையில் நமக்கும் செய்ய வல்லவராக இருக்கா. அடுத்தது ஒரு அதே மாதிரி ஜெபித்த ஒரு மனிதன் யாருன்னா தானியல். தானியல் 3:16 எடுத்து வாசிப்போமா? முதலாவது ஒரு ஜெபத்துக்கு ஒரு பதிலை சொல்லிட்டேன். ரெண்டாவது ஜெப வீரர் யாருன்னு பார்த்தோம்னா தானியேல். மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேசரே, இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் உங்கள் தப்பிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி ஜுவாலைக்கும் ராஜாவாகி உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். போதப்பா. இங்கே பார்த்தோன்னா தரியு ராஜா என்ன செஞ்சிட்டாருன்னா ஒரு பெரிய சிலையை செஞ்சு வச்சுட்டார். ஒரு எத்தனையோ அடி போடப்பட்டிருக்குது. அத்தனை அடியில் ஒரு சிலையை செஞ்சு வச்சு என்ன செஞ்சிட்டாரு? இங்கே இருக்க எல்லா அந்த ஜனங்களும் வந்து இந்த சிலையை முகம் குப்புற விழுந்து என்ன செய்யணும்? வணங்கணும்னு சொல்லப்பட்டுருச்சு. அப்போ சொன்னோன்னா அங்கே பார்த்தா சாத்ராக், ஆபேத்நேகோ 3 பேர் இருக்காங்க. அவங்க 3 பேரும் என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த சிலையை என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம்னு உறுதியாக இருக்காங்க. அப்போ உறுதியாக இருக்கும்போது எல்லாரும் சொல்லும்போது என்னன்றாங்க, இந்த சிலையை யாரெல்லாம் வணங்கலையோ அவங்களெல்லாம் என்ன செய்யப்படும்? அக்னியில் தூக்கி போடப்படும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பயந்தாங்களா? பயப்படவே கிடையாது. எங்களோடு இருக்கிறவர் பெரியவர், அவங்கள காட்டில என்னோடு இருக்கிறவர், என்ன படைச்ச ஆண்டவர், என்ன உருவாக்கினவர், என்னை நேர்த்தியாக நடத்துவாருன்னு சொல்லி முன் வச்ச காலை பின் வைக்காதபடி இருக்காங்க. இப்போ வருகிற நாட்களில் நம்மளுக்கு பார்த்தா நிறைய நேரங்களில் ஜெபத்துக்கு நெருக்கடி தான் இருந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம அதை விட்டு என்ன செஞ்சிடறோம்? அலட்சியமாக ஜெபிக்காததான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். சாத்ராக், ஆபேத்நேகோ போல
நம்மளும் என்ன செய்யணும்னா ஜெபத்தில் உறுதியாக இருக்கிறவர்களாக இருக்கணும். எப்படின்னு பார்த்தா இவங்க 3 பேரையும் எல்லாரும் சொல்கிறாங்க, அந்த ஊர் ஜனமே வந்து சொல்லுது, நீ வந்து அதை வணங்கிரு, நீ காலையில் ஒரு முறை சாயந்தரம் ஒரு முறை வந்து முகம் குப்புற விழுந்து வணங்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ முகம் குப்புற விழுந்து வணங்கணும்னு சொன்னாக்கா இவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க, இப்போ நம்மளை போல் பார்த்தோன்னா காலையில் வேலைக்கு போகிறவங்க வந்து வணங்கிட்டு போகிறாங்க, சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு வந்து வணங்குறாங்க. இவங்களுக்கு பார்த்தா நல்ல கறி சாதமாக கொடுக்குறாங்க அந்த வணங்க வரவங்களுக்கு. இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஒரே உறுதியாக எங்களுக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்லி இவங்க ஆண்டவரையே பின்பற்றி முழங்கால் படியிட்டு ஜெபித்துட்டே இருக்காங்க 3 பேரும். கடைசி நாட்கள் வந்துருச்சு. எல்லாம் ராஜா கிட்ட போய் சொல்லிட்டாங்க, ராஜாவே இவங்க 3 பேர் வந்து இந்த சிலையை முகம் குப்புற விழுந்து வணங்க மாட்டேன்றாங்க, இவங்களுக்கு என்ன செய்ய போகிறோன்னு. அப்போ ராஜா என்ன சொல்லிட்டாரு, ஃபஸ்ட்டே சொன்னது போல் இவங்கள வந்து என்ன செய்யணும், அக்கினி சூளையில் போடணும்னு. அதில் நமக்கு விரோதமாக அநேக காரியங்கள் நடக்கும்ல, நம்ம வீடுகளில் நம்ம ஊர்களில். அது போல் ஒரு சிலர் சொல்கிறாங்க, அவங்க பேச்சை கீழ்ப்படியாது இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன செய்வோம், நம்ம ஒரு காரியத்தை செய்வோம், இன்னும் கொஞ்சம் அக்கினி சூடு அதிகமாக ஏற்றுங்கன்னு 7 மடங்கு அக்கினி போட்டாங்களாம். 1 மடங்குனாலே நம்மளால் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. 7 மடங்கு அக்கினியை போட்டு என்ன செய்யுது, தக தக தகன்னு எரிஞ்சிட்டு இருக்குது. எரியும் போது இவங்க என்ன செய்கிறாங்க, உடனே இவங்க 3 பேரையும் கையை காலை கட்டி தூக்கிட்டு போய் என்ன செய்கிறாங்க, அதுக்குள்ளே போட்டுட்டாங்க. போட்டோடனே என்ன ஆயிருக்கும் யோசித்து பாருங்க, அவங்க ஜெபத்தோடு கடந்து போனாங்க. ஜெபத்தோடு கடந்து போய் அந்த இடத்துல உள்ளே போட்டோடனே உள்ளே போட்டுட்டு அந்த கிட்ட கொண்டு போய் போகும்போதே அவங்களுக்கு சூடு வருதாமா, அவங்களால முடியலையாமா. அப்போ இவங்களை கொண்டு போய் போட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்க்குறாங்களாமா, 3 பேர் போட்ட இடத்துல 4 பேர் உள்ளே வராங்களாம். எப்படி வராங்க, 4 பேர் உள்ளே சுற்றிட்டு இருக்காங்களாமா. அப்போ ராஜா கேட்குறாரா, நம்ம போட்டது 3 பேர் தானே, இன்னொருத்தர் யாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்தாங்களாமா. எல்லாம் பார்க்கும்போது என்னவா இருக்கு, 4 பேர் சுற்றி உள்ள நடந்துட்டு இருக்கிறாங்களாமா. அந்த 4 பேரை பார்த்த உடனே ராஜா என்ன சொன்னாராமா, உடனே அவங்கள மேலே தூக்கி பார்த்தா அவங்க மேலே, இப்போ நான் காலையில் வந்து இங்கே சமைச்சேன்னு சொன்னாக்கா என் மேலே என்ன வாசம் வரும், புகை வாசனை அடிக்கும். என்ன இருக்கும், புகை. அங்கே அடுப்பு எரியறது, கொஞ்சம் ஒரு புகை நம்ம மேலே என்ன வரும், ஸ்மெல் வரும். அடுப்புக்கிட்ட உட்காந்து சமைச்சிங்கன்னா உங்கள் மேலே ஒரு புகை ஸ்மெல் வரும். இல்லை இப்போ தண்ணி எடுத்து குடித்தோன்னா அந்த புகை ஸ்மெல் இருக்கும். அப்படி தெரியும் தானே, புகை ஸ்மெல் வருமா வராதா, வரும். அப்போது அந்த இடத்துல என்ன நடந்துருச்சுன்னா, இவங்களை மேலே தூக்கணுன்னு இவங்க போத்தி இருந்த சால்வையும் கருகலை, இவங்க உடையும் கருகலை, இவங்க தலை முடியும் கருகலை, இவங்க மேலே புகை ஸ்மெல்லே இல்லையாமா. அப்போ யார் அவங்கள தாங்கி பிடிச்சி அந்த நெருப்புக்குள்ளே யார் இருந்திருப்பா, தேவன் இருந்து அவங்கள சுற்றி அந்த நெருப்பு வராதபடி தேவன் அவர்களை என்ன செஞ்சிட்டாரு, பாதுகாத்து கொண்டாரு. அப்போ நம்மளும் ஜெபிக்கும் போது நமக்கு ஆபத்துகள், விபத்துகள், நாசமோசங்கள், நம்மளுடைய பிஸ்னஸில் வெறுமை, நம்மளுடைய தோட்டங்களில் பிரச்சனை, நம்மளுடைய எல்லா காரியத்தையும் தேவன் என்ன செய்வார், பாதுகாத்து வேலி அடைத்து தானியலுக்கு போட்டது போல நம்மளையும் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். நம்ம இப்போ முதலாவது பார்த்தோம், நம்மளுடைய தேவன் யார், உண்மையுள்ள தேவன் யார் என்று கண்டு கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை பார்த்துட்டோம். 2வது தானியலுக்குரியது, நம்ம தேவனை பிடிச்சோன்னா எப்படியாப்பட்ட உலக காரியம் வந்தாலும் அதை நம்மளை விடுவிக்க தேவன் வல்லவராக இருக்கிறாருன்னு சொல்லி பார்த்துட்டோம். 3வதாக ஒன்று பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 3:17 வாசிப்போமா யாராவது ஒருத்தர்? அவர்களில் ஒருத்தி, ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டில் குடியிருக்கிறோம், நான் இவளோட வீட்டில் இருக்கிற ஆண் பிள்ளை பெற்றேன். போதுங்கய்யா. இங்கே பார்த்தா இங்கே ஒரு வீட்லேயே 2 பேர் கன்சீவாக இருக்காங்க. 2 பேர் கன்சீவாக இருக்கும்போது 2 பேருக்கும் ஒரே டயத்தில் குழந்தை பிறக்குது. இந்த பக்கம் ஒரு வீட்டில் ஒரே ஒரு வீடு ஃபுல்லாக ஒரு கூட்டு குடும்பம்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த கூட்டு குடும்பத்தில் இந்த பக்கம் வந்து ஒரு லேடிக்கு குழந்தை பிறக்குது, இந்த சைடும் ஒரு குழந்தை பிறந்துருச்சு. இவங்க 2 பேரும் அப்படியே ஒரு சில நாட்கள் வாழ்ந்துட்டு வராங்க. இப்போ நம்ம நிறைய நேரங்களில் ஸ்டேட் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தா 2 பேருக்கு 4 பேருக்கு 10 பேருக்கெல்லாம் ஒரே நேரங்களில் டெலிவரி நடக்கும். அப்போ இப்போல்லாம் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் டேகு போட்டுட்டாங்க கையில். அம்மாவுக்கு ஒரு டேகு, மகளுக்கு ஒரு டேகு அப்படின்னு. இவங்க 2 பேருக்கும் குழந்தை பிறந்துருச்சு. இந்த குழந்தை பிறந்த உடனே இவங்க என்ன செய்கிறாங்க, 2 பேரையும் பராமரிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அந்த பராமரிச்சுட்டு இருக்க நாட்களில் ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த ஒரு லேடி என்ன செய்யுது, தன்னுடைய குழந்தை மேலே அப்படியே திரும்பி படுத்து அந்த குழந்தை மேலே என்ன செஞ்சிருதுன்னா அப்படியே அமுத்தி படுத்துருது. படுத்தோன்னே இந்த குழந்தை என்ன செஞ்சிருது, குழந்தை மேலே நம்ம படுத்த என்ன ஆகும், குழந்தை செத்து போயிடுச்சு.
செத்து போனவொடனே இவ கண்ணு திறந்து பார்க்குறா. திடீர்னு கண்ணு திறந்து பார்த்தாக்கா இந்த குழந்தை என்ன செஞ்சிச்சு, செத்துருச்சு. இவளுக்குள்ள என்ன எண்ணம், அவளுக்கும் எனக்கும் ஒரே நேரத்தில் குழந்தை பிறந்துருச்சு, நான் என்ன செய்யலாம் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்துட்டு என்ன செய்கிறா, அந்த லேடியை எட்டி பார்க்குறா. அவள் என்ன செஞ்சுட்ருக்கா, தூங்கிட்டு இருக்கு, பக்கத்தில் குழந்தை படுக்க வச்சிருக்கு. இவங்க உடனே என்ன செஞ்சிச்சு, இந்த லேடி இந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அவகிட்ட படுக்க வச்சுட்டு அந்த குழந்தைய கொண்டு வந்து இவ பக்கத்தில் படுக்க வச்சுட்டு தூங்குற மாதிரி அப்படியே தூங்கிட்டா. தூங்கினோடனே சரி இவ கண் விழிச்சு பார்க்குறான். பார்த்த உடனே பார்த்தா இந்த பொண்ணு பார்க்குது, பக்கத்தில் குழந்தை இறந்துருக்குது. ஐயோ என் குழந்தை செத்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக என்ன செய்கிறா, யோசிச்சுட்ருக்குறான். யோசிச்சுட்டு திரும்பவும் அந்த குழந்தைய உற்று பார்க்குறான். உற்று பார்த்தா இப்போ நம்மளுக்கு 4-5 நாள் ஆனால் என்ன தெரிஞ்சிடும், யாரோட குழந்தை, நம்ம பார்த்த குழந்தை நமக்கு முகத்தில் தெரியும் தானே, வேறவங்களது குழந்தையும் தெரியும் தானே. உற்று பார்த்த உடனே அந்த குழந்தை பார்த்தா இது என்னுடைய குழந்தை இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அவகிட்ட இருக்க குழந்தைய பார்த்தா நல்லா இருக்குது. அந்த குழந்தைய போய் பார்த்தா இதுதான் இவளுடைய குழந்தை. அப்போ போய் நம்ம தூக்குனா விடுவாங்களா, விட மாட்டாங்க. உடனே ராஜா கிட்ட போகிறான். சாலமன் ராஜா கிட்ட போய் என்ன செய்கிறான்னா, உடனே என்ன செய்கிறா சொல்கிறான். ராஜா கிட்ட போய் சொன்னோன்னா ராஜா என்ன செய்கிறாரு, இவங்களை எப்படி நீங்கள் இதை எப்படி ஒரு நடந்து உங்களை ஒரு பஞ்சாயத்து கூப்பிட்டா நீங்கள் எப்படி டீல் பண்ணுவீங்க, இதுக்கு என்ன வேணும், ஞானம் வேணும். நமக்கு ஞானத்தோடு என்ன செய்யணும், செயல்படணும். நிறைய நேரங்களில் நம்ம சத்தியத்தை சொல்லணும்னு போவோம், நிறைய பேர்கிட்ட நம்ம சொதப்பிடுவோம். எப்படின்னா அவங்களுக்கு முன்னுக்கு பின்னா நம்ம வேதம் வாசித்தா தான் ஒருத்தருக்கு சத்தியத்தை சொல்ல முடியும். நம்மளுக்கு வாசிக்க தெரியல, நான் படிக்கலன்னு சொன்னாலும் கூட நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்யணும், ஃபோனில் போட்டு நம்ம காதில் கேட்டுக்கணும். கேட்டுட்டோன்னா அவங்களுக்கு போய் சொல்கிறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். அப்படித்தானே, நம்மளுக்கு சத்தியம் தெரியலன்னா நம்ம ஒருத்தர்கிட்ட போய் எதையுமே டிஸ்கஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா உடனே இந்த பொண்ணு போய் சொல்லுது. சொன்னோன்னே ராஜா யோசித்தாரு, எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ராஜா யோசித்துட்டு உடனே வராரு. வந்து 2 குழந்தையும் இந்த அம்மா செத்த குழந்தைய வச்சுட்டு அழுகாத ஒரு அம்மா உட்காந்துருக்குது. ஒரு அம்மா என்ன செய்யுது, அழுகுது, ஐயோ எனக்கு என் குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு. ஏன்னா தப்பு செஞ்சவங்க குழந்தை மேலே படுத்தவங்களுக்கு அழுகையே வரல, ஏன்னா அவங்களே தானே படுத்து அழிஞ்சு போயிடுச்சு குழந்தை. 2வது இந்த அம்மா ஐயோ என் பிள்ளை வேணும்ன்ட்டு அழுகுறாங்க. அழுத உடனே ராஜா என்ன செஞ்சார், இடே போய் ஒரு அரிவாளை எடுத்துகிட்டு வான்ட்டார். என்ன செஞ்சாரு, அரிவாளை எடுத்துகிட்டு வா அப்படின்னு. அரிவாளை எடுத்தால் குழந்தை உயிரோடு கிடைக்குமா, கிடைக்காது. ஆனாலும் கூட ராஜா இவங்களை உண்மையை கண்டுபிடிக்கணும்னு என்ன செஞ்சிட்டாரு, அந்த அரிவாளை எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. அரிவாளை எடுத்துகிட்டு வந்த உடனே அந்த குழந்தைய கொண்டு வா, 2ஆ வெட்டி ஆளுக்கு பாதி கொடுத்துடலான்னு அப்படின்னாரு. 2ஆ வெட்டி பாதி கொடுத்தா உயிரோடு இருக்குமா குழந்தை, இறந்துரும். அந்த தாய் என்ன செஞ்சாங்க, பதறாங்க, ஐயோ தயவு செஞ்சு அந்த குழந்தைய வெட்டாதீங்க, அது அவளே வச்சாலும் வச்சுக்கிட்டோம், அவகிட்ட என் பிள்ளை உயிரோடு இருந்தாலும் போதும்னு அந்த தாயுடைய குடல் என்ன செஞ்சிச்சாமா, துடிச்சிச்சாமா. தாயுடைய குடல் என்ன செஞ்சிச்சு, துடிச்சிச்சாமா. துடிச்ச உடனே அவளுக்குள்ளே என்ன செஞ்சிச்சு. அப்போ ராஜா என்ன செஞ்சுட்டாரு, கண்டுபிடிச்சிட்டாரு. இவன் என்ன சொல்கிறா, வெட்டலான்னு சொல்கிறான். இவன் என்னன்றா, வெட்ட வேண்டாம், அவளுக்கே வேணாலும் கொடுத்துருங்க, என் பிள்ளை எங்கேயோ ஒரு பக்கம் கண்காணாத இடத்துல உயிரோடு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ உண்மையான குழந்தைய என்ன செஞ்சுட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ அதுக்கு நமக்கு என்ன தேவை, ஞானம் தேவை. நம்ம சத்தியத்தை யார்கிட்டையாவது போய் சொல்லணும்னா நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை வேணும். ஆண்டவர்கிட்ட நம்ம நிறைய நேரங்களில் கேட்கணும், ஆண்டவரே இன்னைக்கு ஒருத்தரை நம்ம சந்திக்க போகிறோம், இல்லை யார்கிட்டையாவது நம்ம எதையாவது ஜெபத்தை குறித்து. நிறைய பேர் பார்த்தா இப்போ நம்மளை குழப்பி விடுவாங்க, இது என்ன அது என்ன. நிறைய பேர் பார்த்தா இப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க, குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்தான் அப்படின்வாங்க, ஆதாம் ஏவாள்லேருந்து தான் மனுஷன் உருவானது அப்படின்னு சொல்லி நம்மளை நிறைய காரியங்கள் அப்படி முன்னுக்கு பின்னா முரணா நம்மளை எப்படியாவது என்ன செய்யணும், பிசாசுக்குள்ளே இழுக்கணுன்ற வகையில் தான் ஜனங்கள் சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா நம்மளுக்குள்ள ஞானம் வேணும், ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கணும். அனுதினமும் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கும் போதோ நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இந்த ஞானத்தை கொடுக்கணும், நான் எல்லார்ட்டையும் ஞானமாக பேசக்கூடிய கிருபையை எனக்கு தரணும், வரங்களை தரணும்னு. நான் லாஸ்ட் நாட்களில் ஒரு அதிகாலை ஜபத்தில் பாஸ்ட் கேட்டார், எல்லாருக்கிட்டையும் அப்படியே லைனாக காலையில் ஜெபிக்கும் போது நம்மளுக்குள்ள எத்தனை வரங்கள் இருக்குது, ஆவியின் கனிகள் என்னன்னு. நிறைய பேருக்கு அது டவுட்டாகவே இருந்துச்சு. அப்படின்னா அவங்க நிறைய பேர் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு அது டவுட்டாக இருந்துச்சு. நம்ம பல வருஷம் சபையில் இருக்கோம், நமக்குள்ளே என்ன செய்யணும், ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் தெளிவாக கற்றுக்கணும். நம்ம வேதம் வாசிக்கலைன்னா நம்மளால் சொல்லவே முடியாது.
அனுதினமும் வேதத்தை வாசிக்கணும். நம்மளுக்கு இப்போ கண் பார்வை குறைச்சலாக இருந்தாலும் கூட நம்ம செல் டார்ச்சை வச்சு வாசிக்கலாம் பைபிளில், இல்லைன்னா செல்ஃபோனில் வாசிக்கலாம். ஏன்னு கேட்டால் நம்மளுக்கு கண் பார்வை குறைச்சல், அதனால் செல்ஃபோனில் பைபிள் ஆட் பண்ணிவிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பைபிளில் வச்சு என்ன செய்யலாம், வாசிக்கலாம். வாசித்துட்டு அடுத்தது இந்த பைபிளையும் கொஞ்சம் வச்சு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டு காரியத்தையும் செஞ்சோன்னா பைபிள் வாசித்தரலாம். இப்போ நம்மெல்லாம் ஜெபிக்குவோமா? ஜெபம் வேணுமா வேண்டாமா? வேணும். அப்போ ஜெபிக்கிறதுக்கு என்ன வேணும் நம்மளுக்கு? முதலாவது நம்ம உண்மையான தெய்வம் யாருன்னு நம்ம இன்னும் கூட ஒரு சிலர் என்ன செய்கிறோன்னா, நம்மளுடைய பாரம்பரியம் எப்படின்னாக்கா, எங்கேயாவது ஒரு சாமி ஃபோட்டோ இருந்துச்சு போகிற வழியிலன்னா நம்மளை அறியாத என்ன செஞ்சிடறாங்க, இங்கேருந்து ஒரு பிளைன் கிஸ் கொடுத்துட்றாங்க. ஏன்னு கேட்டாக்கா, அது தெய்வமா அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளத்தில் இருக்குது. அது இன்னும் அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடணும், எடுத்து போட்டணும். இப்போ தான் நம்ம சொன்னோம், பாகாலுடைய தீர்க்க தரிசிகளாக எலியாவான்னு நம்ம பார்த்தோம். எலியாவால் தான் அக்கினியே இறக்க முடிச்சு. அப்போ நீங்களும் நானும் அது ஒன்றுத்துக்கும் உதவாதது, அதை நம்ம ஏறிட்டு பார்க்கவே கூடாது. அதுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. நம்மளுக்கு ஜீவன் உள்ள தேவன் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருக்கிறார். அப்போ ஆண்டவரை உண்மையாக நம்ம என்ன செய்யணும், பிடிக்கணும். உண்மையாக பிடிக்கணும்னா அதிகாலையில் ஜெபிக்கணும், இருட்டோடு ஜெபிக்கணும். இருட்டோடு ஜெபிக்கணும்னா, நான் நிறைய பேருக்கு ஃபோன் அடித்தோன்னா ஃபோன் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் விட்டுடுறீங்க. இன்னைத்துலேருந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு நாள் ஜெபத்தோடு நான் போனால் எனக்கு எப்படி இருக்குது, ஒரு நாள் நான் ஜெபிக்காத போனால் என் லைஃப் எப்படி இருக்குன்னு நீங்களே உங்களை நிதானிச்சு பாருங்கள். யாரையும் நான் குற்றப்படுத்த விரும்பலை. நீங்களே உங்களை நிதானிக்கணும். அதிகாலையில் எழுமணுன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் யாருக்கு? தேவனுக்கு. தேவனை தான் நம்ம பார்க்கணும். நிறைய நாட்களில் நம்ம யாரை பார்க்குறோன்னா, ஆண்டவரை பார்க்காத, பாத்திரம் கழுவி துணி துவைச்சி வீட்டை கூட்டி சமைச்சு எல்லாம் சாப்பிட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த வேலைக்கு ஆள் வரலன்னா என்ன செய்கிறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம், நான் போகிறேன், என் கூட வாங்க ஏசப்பா ஏசப்பா, போயிட்டு வரேன், பிள்ளையை பாதுகாத்து கொள்ளுங்க. ஒரே ஓட்டமாக வேலைக்கு ஓடியிருப்போம். இன்னைத்துலேருந்து உங்கள் சூழ்நிலையை மாற்றிக்கோங்க. அதிகாலையில் எழும்பி ஜெபிச்சுட்டு மறுபடியும் கூட 1 hour நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம். எனக்கு எந்திரிக்க முடியல பாஸ்டம்மா, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், எனக்கு பலவீனம் ஆயிடுச்சு. ஓகே, எல்லாருக்கும் பலவீனம் தான் இருக்குது. நீங்கள் 5லேருந்து 6 மணி வரைக்கும் ஜோம் பண்ணிவிட்டு, இன்னொன்று நான் தனியாக ஜோம் பண்ணுறேன். நைட்டு 3 மணிக்கு ஜெபிக்கிறேன், 2 மணிக்கு ஜெபிக்கிறேன், 1 மணிக்கு ஜெபிக்கிறேன். ஜெபந்தாமா, ஆனாலும் கூட எங்கே 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறீங்களோ அந்த இடத்துல நான் வாசம் செய்வேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் இப்போது ஒரே நேரம் நீங்கள் மட்டும் தனியாக ஜெபம் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் சொல்வீங்க, கொஞ்ச நேரம் நன்றி சொல்வீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஸ்தோத்திரம் எப்படி போயிடும்னா, ஸ்தோத்திரம் 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 அப்படின்ட்டு போகும்போது கண்ணு என்ன ஆயிரும், தூக்கம் அப்படி வந்துடும். அப்படியே ஸ்தோத்திரம்ட்டு குப்புறத்தான் இருப்போம். நம்மளால் ஜெபிக்க முடியாது. இப்போ 2 பேர் ஜெபம் பண்ணோன்னா அவங்க சொல்கிறதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் 2 பேர் மாறி மாறி சொல்கிறதுக்கும் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்குறாரு. உண்மை உள்ள தேவன் இயேசு என்பதை நம்ம அநேகருக்கு சொல்ல, யாருடைய ஆப்லெல்லாம் செல்லுலலாம் ஃபோனில் உங்களுக்கு பைபிள் இல்லையோ பைபிள் ஆப்பை ஏற்றிக்கோங்க. பசங்கிட்ட கேட்டு அந்த பைபிள் ஆப்பை நம்ம ஏற்றி வச்சிட்டோன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் அந்த செல்ஃபோனை ஆன் பண்ணி, நிறைய பேர் என்ன சொல்கிறோம், யூடியூப்பில் அதையும் வேண்டாததையும் பார்க்குறோம், வேணுன்றதையும் பார்க்கலாம். யூடியூப்பு பார்க்க வேண்டானே நான் சொல்லலை, அதில் நல்லதை நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனாலும் ஒரு சில நேரங்களில் நம்ம சமைக்கும் போது நம்மளுக்கு நேரம் இல்லைன்னா அந்த யூடியூப்பில் விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய வேதத்தை கொஞ்சம் ஆன் பண்ணி அங்கே வச்சுட்டா ஹோல் குடும்பமும் கேட்குவாங்க. எல்லாரும், அப்பா கேட்பாரு, அம்மா கேட்குவாங்க, பிள்ளைங்க 2 பிள்ளைங்களும் கேட்டுகிட்டே இருப்பாங்க அதை காதில். அப்போ காதில் கேட்கும்போது நம்மளுக்கு என்ன வருது, பைபிள் வசனம் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அப்போ முதலாவது நம்ம ஜெபிக்கணும்னு பார்த்துட்டோம், வேதம் வாசிக்கணும்னு பார்த்துட்டோம், அதிகாலையில் எழும்பணும்னு பார்த்துட்டோம். இப்போ பார்த்தா நம்மளுக்கு உண்மையான தேவன் யாருன்றதும் தெரிஞ்சிட்டோம். தானியலுக்குரிய நம்மளுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வெறித்தனம் வரணும். யார் எங்கே என்ன ஞாயிற்றுக்கிழமை வச்சாலும் முதலாவது யாருக்கு இடம் கொடுக்கணும், ஏசப்பாவுக்கு இடம் கொடுக்கணும். நம்மளுக்கு நிறைய நாட்களில் வேணும்னே என்ன செய்வாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் கல்யாணம்னுவாங்க. நாங்கள் இவ்வளோ நாள் எங்கள் 26 வருஷம் வச்சு நாங்கள் ஊழியத்தில் 26 வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் பாஸ்ட்டு அவங்களுடைய தங்கச்சி பொண்ணு கல்யாணம் கட்டாயத்தின் பேரில் ஞாயிற்றுக்கிழமை தான் வைக்க வேணாங்க. அப்போது நான் இங்கே மெசேஜ் கொடுத்துருக்கேன்,
பாஸ்ட் அங்கே தாய் மாமனா இருக்கணும்னு கொஞ்ச நேரம் அங்கே இருந்து, ஆனால் அங்கேயும் ஜெபத்தோட தான் இருந்திருக்கிறாரு. அப்போ நமக்கும் எல்லா காரியங்களும் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை அப்படியாப்பட்ட எப்படியும் நீங்கள் பின்னாடி போய் என்ன செய்வீங்க? மொய் கொடுத்துட்டு தான் வருவீங்க. அவங்கள வீட்டை போய் பார்த்துட்டு தான் வருவீங்க. அவங்கள நீங்கள் பகைச்சிக்கங்கன்னு நான் சொல்ல வரல. அவங்க வீட்டுக்கு போகலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நீதியதையும் தேடணும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு தான் நம்மளுக்கு எல்லாமே. அப்போ தானியலை போல் நமக்குள்ளே வெறி வரணும். முதலாவது யாருக்கு? ஆண்டவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குவேன்னு சொல்லி. மூணாவது பார்த்தா நம்மளுக்கு ஞானம் தேவை. இந்த ஞானம் இருந்த தொட்டு தான் அந்த உண்மையான குழந்தை யாருன்னு கண்டுபிடிச்சிக்க முடிஞ்சிச்சு. இப்போ இந்த நாட்கள்லனாக்கா என்ன செஞ்சுருப்பாங்க? 2 பேரோட பிளட் செக் பண்ணி கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பாங்க. அந்த நாட்களில் அப்படியெல்லாம் கிடையாது. எப்படி ஆண்டவர் அவருக்கு ஞானத்தை கொடுத்து அந்த காரியத்தையும் தேவன் நம்மளுக்கு என்ன செஞ்சார்? நேர்த்தியாக செய்ய உதவி செய்தார். இப்போ நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வாயை திறந்து கண்ணை மூடி சொல்லணும், ஏசப்பா இன்னையத்துலேருந்து நான் அதிகாலையில் எழும்பி ஜெபிப்பேன், வேதத்தை வாசிக்குவேன், நான் ஞானத்தோடு அநேகருக்கு சத்தியத்தை சொல்லுவேன், அநேகரை உங்கள் பக்கம் இழுத்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நம்ம சொல்லும் பொழுது தேவன் நமக்கு குறித்ததை நமக்கு நிறைவேற்ற வல்லவராய் இருக்குவா. இப்போ அப்படியே கண்களை மூடி நம்ம சொல்ல போகிறோம்.